சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி நீ பெத்தேலுக்கு போ என்றார். ஆனால் அவன் அநேக நாட்களாக தாமதித்து கொண்டிருந்தான். மீண்டுமாக தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனம். கடைசியாக யாக்கோபு தன்னை தேவன் பெத்தேலுக்கு போக சொல்கிறார் என்று அறிந்து கொண்டான். தன் குடும்பத்தாரை பார்த்து, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி அவைகளை சீக்கிம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். இந்த அந்நிய தெய்வங்கள் லட்சையான எண்ணங்களையும் தற்பெருமையான மாயையும் குறித்து பேசுகின்றது. அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளும் கூட கெட்ட நண்பர்களின் சகவாசத்தால் அவளுடைய வாலிப வயதின் காரணமாகவும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமைகளாக மாறுகிறார்கள். இதை நாம் அவர்களின் உடை அலங்காரத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். இவைகளை அறியாமல் நாமும் நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் வலையில் இருப்பதை உணராமல் என் பிள்ளைகள் அருமையானவர்கள், அறியாதவர்கள் என்று சொல்கின்றோம். இவைகளுக்கு பின் யாக்கோபின் வாழ்வில் என்னே ஒரு மாற்றம் உண்டானது. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று தங்களுக்குள்ளே அவ்வூரார் அறிந்து கொண்டார்கள். இதற்கு முன்பு யாக்கோபு தன்னையும் தன் குடும்பத்தையும் பல விதங்களில் அழிப்பார்கள் என்று சொல்லி பயந்து காணப்பட்டான். ஆனால் தேவனோ அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாயிற்று. அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இவைகளுக்கு பிறகு மீண்டும் தரிசனமாகி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10 மற்றும் 12வது வசனங்கள். தயவு செய்து கர்த்தருக்கு முழுவதுமாக கீழ்ப்படியுங்கள். பெத்தேல், தேவனுடைய வீட்டை அசட்டை செய்யாதிருங்கள். எதிராளியின் தந்திரமான ஆயுதங்களுக்கு நீங்களும் கர்த்தருடைய வீட்டையும் விலக்கி வையுங்கள். தேவன் தன்னுடைய வீட்டின் வழியாக பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். ஆகவே முழு சுதந்திரத்தையும் அடையும்படி நாம் தேவனுடைய வீட்டிற்கு, அதாவது ஆலயத்திற்கு மிக உதவியாயிருப்போம்.